அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. கிரி சீக்கிரம் ரன் போடு. சீக்கிரமா பால் இஸ்லா அங்க என்னடா சீக்கிரமா போடுறா. எது கூப்பிட்டீங்க? உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வீடு கூட்டிட்டு போ. யார் அது? அது அவர்தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? மதுரையில இருந்து. உங்க அப்பா உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? பாரதி. ஓ பாரதி அங்கிளா, உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே. எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க வெள்ளைக்காரங்க வீட்டுல சண்டை போட்டீங்கல்ல. அப்பா உங்க ஃப்ரெண்டு பாரதி அங்கிள் வந்திருக்காரு. இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். சத்தியமூர்த்தி, இன்னுமாடா அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல? உன் வீட்டுல இந்த கொடியா? நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா? இந்த கொடியை பார்க்கும்போது மனசாட்சி குத்தல? இந்த கொடிக்காக நான் சிந்தின ரத்தம் உன் கணக்கு தெரியல? டேய் 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 யோகி, குமரன், இம்ரான், ஜான், அந்த பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போனா பாவம். அந்த பொண்ணு ஜெயந்தி, அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கன்னு சொன்னாலே அந்த சத்தம் காதல கேட்கல. ஒண்ணுட்டியடா, ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே, அதெல்லாம் மறந்துட்டியடா. உன் சுயநலத்துக்காக, நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி. வெள்ளக்காரன் என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா. ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி குடுத்தான்னு சொன்னானே, அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா. தேசிய கொடியை தூக்குற வேகத்திலே தேகம் வேக்கும்டா. அந்த கொடியை உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கடா மானங்கட்ட நாயே. பிறந்த மண்ணை காட்டி கொடுக்கறதும் பெத்த தாயை கூட்டி கொடுக்கறதும் ஒண்ணுதான்டா. ரெண்டடி போலீஸ்கார அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டாடா பேரு பேரு. உன் கோரத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக அஞ்சு பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பலியாக்கிட்டியடா. நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியாரு. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் உன்ன மாதிரி உன் பிள்ளைகளை வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா, ஏன் அழுவுறீங்க? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும் இல்ல? இந்தா போய் சக்கரம் வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு வா.
இதோ வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எதுக்காக இங்க வந்த? அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சுட்டு இருந்தா. இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சுட்டா. அவனை யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இனிமே அது நடக்காது. நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன். அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவேன். சொல்றேன் மேடம். விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஸ்வா. விக்ரம் என் நண்பன். அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடியே சொல்ல போறேன். அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி. விக்ரம் என்னால பண்ணணும்னு நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன். நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கா, அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க மேடம். கொஞ்சம் இரு. இனிமே யார் என்ன உண்மை சொன்னாலும், யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும், செத்து போன எங்க அண்ணனுக்கு திரும்பியா கிடைக்க போறாரு? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க ஆசைப்படுறதுல யாருக்கு என்ன லாபம்? விஸ்வாக்கு விஷயம் தெரியாம இது நடந்து போச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க விக்ரம் கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க கொல்ல போறாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் இடத்துல நீ இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்ப. அவன் கோர்ட்டுக்கு வரப்போறது அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். அண்ணாசிதாண்டா, எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா? இது காசா? டேய், அதத்தானே உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா? என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா? இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு உட்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி செத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன் நீ நிறுத்த சொன்னது என் ரவுடிஸ் இல்லையா? 50 பேர் வீட்டுல எறியா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன? சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன். தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடிசத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்த இல்லையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகையா கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். சீக்கா. குப்பை லாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அறுப்பு. கொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்துடா. இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. இந்த பார், என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன். என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. ஆட்டுக்க. போதும், வாழ உரையில போடு. சர்ப்பு, இவ்வளவு பெரிய ரவுடியா? ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா.
நீங்க எல்லாம் அண்ணாச்சி வீடுன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்கடா. நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே, உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவ எதுக்கு இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ், இதை கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இந்த சமன்? முக்கியமா 2 விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, 2வது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன்னு அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. யாரது? சொல்லு, யாரது? நாளைக்கு காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பார்க்கலாம். என்ன இது? என்ன ராகு இதெல்லாம்? நீ கவலைப்படாத, அந்த டென்ஷனை விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐ விட்னஸ்? எனக்கு தெரிஞ்சாகணும். வக்கீல், சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது? சொல்ல. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்கிறோம், உட்கார்ந்து ஆட்டுனுக்கிறியா? ஏய், அவளை போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்கேன். ஏய், அந்த லாயர் பொம்பளை கொடுக்குற தைரியத்துல இப்படி எல்லாம் பண்றீங்க நீ? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா சோபராஜன் உன்னை சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை இங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா, இதான்டா பேசும். ஏய், சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான். முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது. சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன்னு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறானா? ஏன் ஊப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எனக்கு எதிராக போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கா, அப்புறம் என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பார்த்தல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்தவன் தானே உன் தம்பி. ஏய் ராமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. டேய் நில்லுங்கடா. டேய் நில்லு. ஏய், என் தம்பியை இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ், உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டு இருக்காங்க. சரி, பேசி பாரு. ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான்.